கொடுத்துருக்காங்கன்னா a cross b minus c equal to a minus b a cross b minus a cross c ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம LHS அதுக்கு முன்னாடி a வேல்யூ எழுதிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 b value 2 3 5 7 c value 2. ஓகேவா? இப்போ நான் LHSல ஃபர்ஸ்ட் b minus c போடுங்க. அதாவது b minus c நாலே என்ன, bல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்ல c எலிமெண்ட்டை மைனஸ் பண்ணணும், எடுத்துறணும் அப்படிங்கிற மீனிங் தான். அப்போ என்ன ஆகும், 2ல 2 போனுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், 3 5 7 மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? இப்போ a கிராஸ் b மைனஸ் c என்ன, a கிராஸ் a வேல்யூ என்ன, இங்கே இருக்கிறதோட b மைனஸ் c இதுக்கும் இதுக்கும் கிராஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வேணாலும் இதை எழுதிக்கோங்க. இப்போ நான் டைரெக்டாக போட்டுறேன். 1 3 1 3 1 5 1 7. ஓகே, அடுத்தது 2 3 2 5 2 7. ஓகே, அடுத்தது 3 3 3 5 3 7 4 3 4 5 4 7 5 3 5 5 5 7 6 3 6 5 6 7 7 3 7 5 7 7. ஆச்சா? ஏதாவது விட்டோமா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வரைக்கும் உண்டு. a கிராஸ் b மைனஸ் c ஈக்குவேஷன் 1 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த RHS பாருங்கள். நீங்கள் போக போக நீங்கள் ஸ்டெப்பை மிஸ் பண்ணவும் கூடாது, அதே சமயம் ஸ்பீடாகவும் ஷார்ட்டாகவும் போட ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நான் a கிராஸ் b கண்டுபிடிக்கிறேன் RHSக்காக. a வேல்யூ b வேல்யூ, அப்போ என்னாகும், 1 2 3 4 5 6 7 கிராஸ் b வேல்யூ 2 3 5 7 போட்டோமா? இப்போ a கிராஸ் bக்கு என்னென்ன வரும் பாருங்கள், எல்லாமே வரும். போட்டோன்னா 1 2 வருமா, 1 3 1 5 1 7. அடுத்து 2 2 2 3 2 5 2 7 3 3 2 3 3 3 5 3 7. அடுத்து 4 2 4 3 4 5 4 7 வந்துச்சா? அடுத்தது 5 2 5 3 5 5 5 7 வந்துச்சா? அடுத்து 6 2 6 3 6 5 6 7 வந்துச்சா? அடுத்து 7 2 7 3 7 5 7 7. இது எல்லாமே a கிராஸ் b. ஓகே, இப்போ அடுத்தது என்ன, a கிராஸ் c கண்டுபிடிக்கணும். a கிராஸ் c ஈக்குவல் டு a வேல்யூஸ் எல்லாம் இருக்குது, c வேல்யூஸ் எல்லாத்துக்கும் 2 மட்டும்தாங்க சேர்க்கணும். ஸோ இதை நான் ஸ்ட்ரைட்டாகவே போட்டுறேன். 1 2 2 2 3 2
4, 2, 5, 2, 6, 2, 7, 2. இப்போ A cross B minus A cross C போடலாமா? இங்கே A cross Bல என்னென்ன இருக்கோ A cross Cல உள்ளதெல்லாம் எடுத்துடணும். பேலன்ஸ் A cross Bல உள்ளது தான் ஆன்சராக வரணும். ஓகே, எப்போவுமே ஃபஸ்ட்டு எது இருக்கோ அதில் ரெண்டாவது உள்ளதை சப்ராக்ட் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் நியூமரிக்கல் சப்ராக்ஷன் மாதிரி தான். ஸோ 1, 2 இருக்கா, எடுத்துருங்க. இதை நீங்கள் பென்சிலால் கூட பண்ணிக்கலாம். அடுத்து 1, 3 இல்லை, அப்போ அதை எழுதிக்கோங்க. 1, 5 இல்லை, 1, 7 இல்லை, 2, 2 இருக்குது, எடுத்துருங்க. 2, 3, 2, 5, 2, 7. அடுத்து 3, 2 இருக்குது, எடுத்துடலாம். அடுத்து 3, 3, 3, 5, 3, 7, 4, 2 இருக்குது, எடுத்துடலாம். அப்புறம் 4, 3, 4, 5, 4, 7. அப்புறம் 5, 2 இருக்கா, எடுத்துடலாமா? 5, 3 எழுதிக்கலாம். 5, 5 எழுதிக்கலாம். 5, 7 எழுதிக்கலாம். 6, 2 எடுத்துடலாம். அப்போது 6, 3, 6, 5, 6, 7 எழுதிக்கலாமா? அடுத்து 7, 2 எடுத்துட்டோம்னா 7, 3, 7, 5, 7, 7. இதாங்க ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1, 9, 2 செக் பண்ணுவோமா? இங்கே பாருங்கள், 1, 3 இருக்குது, 1, 5 இருக்குது, 1, 7 இருக்குது, 2, 3 இருக்குது, 2, 5, 2, 7, 3, 3, 3, 5, 3, 7, 4, 3, 4, 5, 4, 7, 5, 3, 5, 5, 5, 7, 6, 3, 6, 5, 6, 7, 7, 3, 7, 5, 7, 7. ஓகே, அப்போது LHS equal to RHS from 1 and 2 proved. சரிபார்க்கப்பட்டதுன்னு கூட எழுதிக்கலாம் நீங்கள், தமிழில் சரிபார்க்கப்பட்டது. ஈக்குவேஷனை வேணாலும் எடுத்து எழுதுங்க. தேங்க்யூ.